ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது plain நூடுல்ஸ் எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த plain நூடுல்ஸு செய்கிறதுக்கு நம்ம மசாலா நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த மசாலாய்க்கு ஒரு கடாயில் நம்ம 1 ஸ்பூன் வீட்டில் நம்ம சாப்பாட்டுக்கு எடுக்கக்கூடிய ரைஸே தான் எடுத்துருக்கிறேன். அதை போட்டு நல்லா வறுத்துக்கணும். அது கூடவே நம்ம காரத்துக்கு தேவையான வரமிளகாயும் எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி 4 பாக்கெட்டு plain நூடுல்ஸ் எடுத்துருக்கிறேன். அதுக்கு 15 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். எங்கள் வீட்டில் எப்போவுமே காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்க்குறதுனால கொஞ்சம் காரம் அதிகமாகவே நான் எடுப்பேன். இப்போ உங்களுக்கு நீங்கள் காரம் எப்படி எடுப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காரம் எடுத்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் தனியா சேர்த்து வறுத்துக்கலாம். தனியாவும் வரமிளகாயும் அரிசியும் நம்ம சேர்த்து நல்லா வறுத்து 3யுமே சேர்த்து வறுத்துக்கிறோம். இப்போ இதில் போடக்கூடிய மசாலா எல்லாமே இப்போ 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து வறுத்துக்கிறோம். இதில் போடக்கூடிய மசாலா எல்லாமே நம்ம ஒரே இதில் தனித்தனியாக வறுக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே சேர்த்து போட்டே நம்ம வறுத்துக்கலாம். இது வறுத்ததுக்கு அப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகு எடுத்துருக்குறோம். மிளகையும் சேர்த்து நம்ம வறுக்கிறோம். மிளகு வறுத்ததுக்கு அப்புறம் 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறோம். இது கூட ஒரு ஜாதி பத்திரி பூ, அன்னாசி பூ, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 5 கிராம்பு, இது நம்ம வறுக்கும்போது அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஃபுல் ஃப்ளேம் வச்சா தீஞ்சிரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வறுத்துக்கலாம். இது கூட பட்டையும் சேர்த்துக்கிறோம். பட்டையும் நம்ம போடும்போது நல்ல வாசனையாக இருக்கும். பட்டை சேர்த்ததுக்கு அப்புறம் இதுக்கு ஜாதிக்காய் நம்ம சேர்க்குறோம். ஜாதிக்காயை சிம்மில் வச்சு தான் நம்ம சேர்க்கணும். கடைசியாக நான் 1/4 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கிறேன். இந்த கசகசா நமக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அது அந்த ஃபுட்டுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிக்கலாம். இறக்கி மிக்ஸியில் போட்டு நம்ம இந்த ஸ்டேஜ் பொடியாக்கி எடுத்துக்கலாம். ஃபைன் பவுடராக பொடியாக்கி எடுத்துக்கலாம். இப்போ நான் மேகி நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்காக தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அந்த நூடுல்ஸ் உதிரியாக இருக்கிறதுக்காக தான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த நூடுல்ஸுக்கு தேவையான உப்பையும் நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இந்த நூடுல்ஸை நல்லா பொடியாக்கி நம்ம வச்சுட்டு நம்ம இந்த சுடுதண்ணியில் சேர்த்துக்கலாம். சுடுதண்ணியில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பாதி அளவு மூடி போட்டு நம்ம வச்சுக்கலாம். இதை கிளறி விடலாம். ஏன்னா இந்த நூடுல்ஸ் ரொம்ப கொதிச்சிடுச்சு அப்படின்னா வடிஞ்சிரும். அதனால் இப்போ கிளறி விட்டுட்டு பாதி மூடி போட்டு நம்ம வச்சுக்கலாம். இந்த ஆயில் எதுக்காக நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா இந்த நூடுல்ஸ் நமக்கு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் சேர்க்குறோம். இனி நம்ம இதுக்கு மசாலா நம்ம பொடி பண்ணி வச்சாச்சு. இனி நம்ம இதுக்கும் தேவையான வெங்காயம் தக்காளி எப்படி செய்யலாம் பார்க்குறோம். இப்போ ஒரு கடாயில் தேவையான ஆயில் விட்டுருக்கோம். வெங்காயம் வதங்குற அளவுக்கு ஆயில் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு நான் 4 பேக்கெட்டு நூடுல்ஸ் எடுத்ததுனால இதுக்கு நான் 3 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதுக்கு நம்ம தாளிக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த எண்ணெய் சூடானதுமே எண்ணெயில் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூட 4 பச்சை மிளகாயும் சேர்த்து ஆட் பண்ண போகிறேன். இந்த பச்சை மிளகாயை நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வெங்காயம் என்ன சைஸில் வதக்கியிருக்கோமோ அதே சைஸில் நம்ம வதக்கிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறோம். மஞ்சள் தூளும் உப்பும் சேர்க்கும்போது சீக்கிரமாக வதங்கும். முதல்ல நான் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுறேன். வதக்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கிறோம். ஏன்னா உப்பு பார்த்து போடணும். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம நூடுல்ஸ்லேயும் உப்பு போட்டு வேக வச்சுருக்குறோம். அதனால் இதில் உப்பு நம்ம தேவையான அளவு தான் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போடுங்க. ஏன்னா அங்கே இருக்கிற உப்பு இங்கே உப்பு இருக்கிற உப்பை நம்ம டேலி பண்ணணும். வெங்காயம் வதங்குற ஸ்டேஜ் வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 3 மீடியம் சைஸு தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கணும்.
இப்போ இது வதங்குறதுக்காக வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்மிலே போட்டுக்கலாம். சிம்மில் போட்டு நம்ம மூடி வச்சோம்னா சீக்கிரமாக இந்த வெங்காயம்லாம் சீக்கிரமாக நமக்கு வந்து வதங்கும். நான் இடையில ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம ஃபைன் பவுடரை அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. அந்த பவுடரை சேர்த்தது மசாலாவை சேர்த்ததுக்கப்புறம் வந்து அப்படியே நம்ம கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு இப்போ வந்து ஒரு பேக்கெட் நூடுல்ஸுக்கு வந்து நம்ம 2 எக்கு நம்ம எடுக்கணும். இப்போ வந்து நான் 4 பேக்கெட் எடுத்ததுனால இதுக்கு வந்து 8 எக்கு நான் எடுத்துருக்கிறேன். இது மசாலாவும் எக்கும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அதை நல்லா கிளறி விடணும். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா அது அந்த எக்கு வந்து நல்லா வெந்து வரும். வெந்து வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கணும். நம்ம வந்து நூடுல்ஸை வந்து வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் வந்து அந்த சுடுதண்ணியிலே வடிகட்டினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பச்சை தண்ணி விட்டு அதை வடிகட்டணும். வடிகட்டினா தான் அந்த நூடுல்ஸ் வந்து உதிரி உதிரியாக வரும். இப்போ வந்து நூடுல்ஸு நம்ம வந்து இது கூடவே சேர்த்தாச்சு. மசாலா கூட எக்கு எல்லாமே சேர்த்து நல்லா வந்து கிளறி விடணும். இப்போ நூடுல்ஸு எக்கு மசாலா எல்லாமே சேர்ந்து ஒன்று விடாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து நம்ம வச்சுக்கணும். இந்த ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மல்லி இலையை வந்து சேர்த்து நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம தக்காளி சேர்த்துருக்குறோம். ஆனாலும் அரை ஸ்பூன் வந்து இப்போ அரை எலுமிச்சம்பழம் எடுத்து நம்ம இதில் வந்து நம்ம பிழிஞ்சி விட்டுக்கலாம். ஏன்னா புளிப்பு சுவை வந்து எலுமிச்சம்பழம் விட்டதுக்கப்புறம் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு சிம்மில் தான் வைக்கணும். சிம்மில் ஒரு 2 செகண்ட் வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா அதில் வந்து ரொம்ப நேரம் வந்து வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு கடுப்பு சுவை வந்துடும். அதனால் உடனே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அழகான டேஸ்டியான சுவையான நூடுல்ஸ் வந்து ப்ளைன் நூடுல்ஸ் ரெடி ஆயாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.